ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோட் 130 பார்க்க போறோம். ஜிராயா ஓப்பனிங்லயே உன் கதையை இப்படிதான் முடியணும்னு ஆசைப்படுறியா? பேசு, இல்லைனா உன்னோட மிச்ச வாழ்க்கை ஃபுல்லா பூச்சியில தின்னேதான் வாழணும் அப்படின்பாரு ஜிராயா. ருயுசுயு செம கடுப்பாயிருமா. நான் எவ்வளவு கீழே இருக்கவனா இருந்தாலும் எங்க நேஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, பிரைடு இருக்கு. இதுக்கப்புறமாவும் வெளியாளான உங்ககிட்ட எதையும் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல, என்ன ஃப்ராகாவே மாத்திரு அப்படின்பா. இதை பார்த்த ஜிராயா, இதுக்கப்புறமாவும் உன்னை டார்ச்சர் பண்றக்கான ஆசை எனக்கு இல்ல, நான் கிளம்புறேன். ஆனா நீ இங்கேயே தான் இருக்க போற. மிச்ச விஷயத்தெல்லாம் உங்களோட கடவுள்னு சொல்றீல, அவங்கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு ஜிராயா. வெளியே போன ஜிராயா கெருட்டோராவை சமன் பண்ணுவாரு. எதுக்காக சமன் பண்ண? நருட்டோவுக்கான கீக்காகவா அப்படின்னு கேட்கவும், ட்ரைனிங் பத்திலாம் இல்ல, எனக்கான காரணம் இருக்கு, ஆனா இப்போதைக்கு உன்னை விடுவிக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு ஜிராயா சொல்லவும், ரிலீஸ் பண்ண போறியா அப்படின்னு கெருட்டோரா ஆச்சரியமா கேட்கும். ரொம்ப டஃப்பான ஆப்போனன்ட்டோட நான் சண்டை போட போறேன் அப்படின்னு ஜிராயா சொல்லவும், என்ன ரிலீஸ் பண்ணி விட்டு சண்டை போட போறேன்னா ரொம்ப டஃபா தான் இருப்பான் போலன்னு சொல்லி கேட்கவும், இது முன்னெச்சரிக்கைக்காக தான், என்னமோ ஒன்னு ஸ்டோரேஜ் ரிலீஸ் சீல பிரஸ் பண்ணணும்னு விரும்புறேன் இப்ப அப்படின்னு சொல்லவுமே கெருட்டோரா ஸ்க்ரோல ஓபன் பண்ணுவோம். தலைவன் பிரஸ் பண்ணுவான். வரக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கேட்கும் கெருட்டோரா. தெரியல, ரொம்ப நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் வரலனா நருட்டோக்குள்ள போய் ஸ்டோர் ஆயிக்க அப்படிங்கவுமே செம கடுப்பாகும் கெருட்டோரா. நருட்டோவோட 8 சைன்ட் சீலுக்கான விசை என்னோட வயிற்றுக்குள்ளதான் எழுதப்பட்டிருக்குங்க. ஒவ்வொரு வருஷமும் 4th ஒகாகேவோட அந்த சீல் வீக் ஆயிட்டே வருது. தேவைப்படுறப்ப இந்த கீயை யூஸ் பண்ணி தான் ரீசீல் பண்ண முடியும். பூட்டு பக்கத்திலேயே சாவி வைக்கிறத இப்பதான் நான் கேள்விப்படுறேன். அது மட்டும் அன்லாக் ஆச்சு எல்லாத்துக்குமே பிரச்சனை அப்படிங்கும். மீனட்டோ என்ன நம்பிதான் அதை கொடுத்துருக்கான். அதுக்கான அர்த்தம் நருட்டோ கிட்ட ஒரு நாள் கொடுக்கணும் தான் அப்படின்னு ஜிராயா சொல்லவும், ஆனா இது ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்கு. ஒரு தடவையே என்கிட்ட நல்ல விதமா பேசி டெட்ராகிராம் சீல ஓபன் பண்ண வச்ச அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு என்ன மறந்துட்டியா அப்படின்னு கெரோட்டோர சொல்லவும், அது பிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. தெரியும் அப்படின்ட்டு மீனட்டோ இந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட கொடுத்துருக்கானா, நருட்டோ ஒரு நாள் அந்த ஜுட்சுவை பர்ஃபெக்டா பண்ணுவான்ங்கிற நோக்கத்துல தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஜிராயா சொல்லவும், அந்த ஜுட்சுவா சீரியஸா தான் சொல்றேன்னு சொல்லி கேட்கும் கெரோட்டோரா. ஆமான் பாரு, நருட்டோக்கு அந்த ஜுட்சுலாம் தேவைப்படுது. என்ன நைன் டெயில்ஸ் சக்கராவை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுன்னு மட்டும் இல்ல, அந்த கீ லூஸ் ஆனதுமே நருட்டோவோட சொந்த சக்கராவையே நைன் டெயில்ஸோட சக்கரா ஒதுக்கி தள்ளுது. அந்த அளவுக்கு லார்ஜ் அமௌண்டா லீக் ஆகுது. சொல்ல போனா நைன் டெயில்ஸ் நருட்டோவை கண்ட்ரோல் எடுத்துக்க பாக்குது. அந்த சீல் மட்டும் இன்னும் வீக் ஆச்சுன்னா நருட்டோவை மொத்தமா அந்த நைன் டெயில்ஸ் எடுத்துக்கும். அது 4th ஒகாகேவோட பில்லுக்கே மொத்தமா எதிரானது அப்படின்னு கெரோட்டோரா சொல்லவும், மீனட்டோ ரீப்பர் டெத் சீல நைன் டெயில்ஸோட இன் சக்கராவுக்கு மட்டும் தான் பண்ணா. அவன் பர்பஸா தான் நைன் டெயில்ஸோட பவரை இன் அப்புறம் யாங்கா பிரிச்சு நருட்டோக்குள்ள யாங் பவரை சீல் பண்ணா. நருட்டோக்குள்ள நைன் டெயில்ஸோட சக்கராவை இருக்க வச்சா அப்படின்னு ஜிராயை சொல்லிட்டு இருக்கும் போது, கெரோட்டோரா இருந்தாலும் அப்படின்னு சொல்ல வரும்போது கூட, எதுக்காக மீனட்டோ அவனோட சொந்த பையனுக்குள்ளேயே நைன் டெயில்ஸோட சக்கராவை சீல் பண்ணணும் அப்படின்னு ஜிராயா கேட்கவும், கெரோட்டோரா யாருக்கு தெரியும், ஒருவேளை சீல் பண்ணதுனால நடந்த கோஇன்சிடென்ஸா கூட இருக்கலாம். ஒருவேளை பேரண்டா அந்த பவரை தன் பையனுக்கு போகணும்னு நினைச்சிருக்காரோ என்னமோ அப்படின்னு கெரோட்டோரா சொல்லவும், மீனட்டோவோட டீச்சருங்கனால எனக்கு தெரியும், குட் ரீசன் இல்லாம அவன் எதையுமே செய்ய மாட்டான். அவனுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் நைன் டெயில்ஸோட பவரை அவனோட சொந்த பையனை நம்பி விட்டுருக்கான் அப்படின்னு ஜிராயா சொல்லவும், ரொம்ப யோசிக்கிறீங்களோ என்னமோன்னு சொல்லி கெரோட்டோரா கேட்கும். அந்த நம்பரை என்னன்னு கேட்டுட்டு ஜிராயா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நைன் டெயில்ட் ஃபாக்ஸ் டீமன் ஹிடன் லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணுச்சு. அதை நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொன்னாங்க. சமீபத்துல இது நேச்சுரலா நடந்த மாதிரி தெரியலங்கிற சந்தேகம் தான் எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. மேனுவலா சமன் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஜிராயா சொல்லிட்டு இருக்கும்போது கெரோட்டோரா, முட்டாள், நைன் டெயில்ஸ் திடீர்னு அப்பியர் ஆச்சு, அது நேச்சுரல் டிசாஸ்டர் தான். மனிதனையும் மாறும் போதெல்லாம் தீமைக்குள்ள மூழ்குது. அதெல்லாம் விட முக்கியமா நைன் டெயில்ஸை சமன் பண்ற அளவுக்கு யாருக்கு இங்க பவர் இருக்கு அப்படின்னு கெரோட்டோரா கேட்கவும், அதான் இங்க விஷயமே. ஒருத்தர் இருக்கான் பாரு ஜிராயா, யாருன்னு கேட்கும். உச்சிஹா கிளானோட ஃபவுண்டர் மாதரா உச்சிஹா அப்படின்னு ஜிராயா சொல்லவும், கெரோட்டோரா பயங்கரமா சிரிக்கும். ஹிடன் லீஃப் வில்லேஜ் உருவான சகாப்தத்துல தான் அவன் வாழ்ந்தான். அந்த சகாப்தத்தையும் தாண்டி 50-60 வருஷத்துக்கு மேலாச்சு. இன்னும் வாழ்வான்னு நினைக்கிறே என்ன அப்படின்னு கேட்கவும், அது உண்மைதான். எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஒக்காகே மாதரா உச்சிஹாவை ஃபைனல் வேலையில தோக்கடிச்சது தெரியும் அப்படின்னு ஜிராயா சொல்லவும், கெரோட்டோரா உன்னோட தியரி பாயிண்ட்லெஸ் அப்படிங்கும். ஒருவேளை, ஆனா எனக்கு இந்த ஒரு உணர்வு இருக்கு, அது என்ன அமைதியா இருக்க விடாம நிரப்புது அப்படின்னு ஜிராயா சொல்லும் போது, ஃபைனல் வேலையில இருக்க மாதரா ஸ்டாச்சுக்கு மேல ஷரிங்கனுக்கு மாஸ்க்டு மேன காட்டுவாங்க. ஜிராயா அந்த ஃப்ராக்ல இருந்து வெளியே வந்துருவாரு. அது ஒரு யூசுயி மாதிரி, இபிகிக்கு நீ வர விஷயம் தெரியும், நீ அவனை போய் பாருன்னு பாரு, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஜிராயா இந்த இடத்த விட்டு கிளம்பும் போது கோனான் பாத்துருவா.
ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த மேன் ஹூ பிகேம் காட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கோனான் பெயின் கிட்ட போயிருப்பா. அது ஜிராயா அப்படிங்கவும் ஜிராயா சென்சேவா அப்படின்னு கேட்பான் பெயின். என்ன பண்ண போறேன்னு கோனான் கேட்கவும் அவர் நம்ம பக்கம் இல்ல சொல்ல போனா இல்லைன்பா. வருத்தப்படுறக்கு ஒன்னும் இல்ல, அவரை கொல்ல வேண்டியதுதான். கிராமத்துக்குள்ள ஊடுருவனவனை கொல்றதுக்கு தான் இந்த உடம்புக்குள்ள வந்திருக்கேன், அதனால அவர்கிட்ட நான் கூட்டிட்டு போன்பா. அது ஒரு பேப்பர் ராக்கெட்டா போகும். கோனான் நீ வர வரைக்கும் அவரை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்பா, கொன்று அதுவும் உன்னால முடிஞ்சா அப்படின்ட்டு கிளம்புவான் பெயின். கோனான் ருயுசுவை டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஜிராயாவை கம்ப்ளீட்டா பேப்பர் மூலமா பிடிச்சிருவா. தலைவன் திடீர்னு நிழல்ல இருந்து வந்து ஃபைவ் ஸ்டைல் பண்ணுவான். டோட் சப்ஜுகேஷன் ஆர்ட் ஆஃப் த மேனிபுலேட்டட் ஷேடோ இல்லையான்னு சொல்லி கேப்பா. பெயின்ங்கிற பர்சனை கவர்ந்துழுக்க வந்தேன், ஆனா நீ வருவீங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னோட ஜுட்சுவை நல்லாவே மெருகேத்தி இருக்க கோனான் அப்படின்ட்டு நீங்க எல்லாம் இறந்து போயிட்டீங்கன்னு நான் நினைச்சேன், அதுக்கு பதிலா மெல்லிய காகிதம் ஆயிட்டீங்க போல அப்படின்னு ஜிராயா சொல்லும் போது நீங்க தானே அந்த மெசஞ்சர் லேடி ஏஞ்சல் அப்படின்னு கத்துவாரு யூசியு. முதல்ல கடவுள் இப்ப ஏஞ்சலா அப்படின்னா கோனான் நீ தான் அந்த கடவுளோட தூதுவலான்னு சொல்லி கேட்பாரு. இவன் தான் ஊடுருவனவன், இவனை விட்டுறாதீங்க கொன்றுங்க அப்படின்ட்டு ஓடுவான். முதல்ல தப்பிச்சு போட நாங்க பாத்துக்கிறோம்ன்றவா கோனான். சரின்ட்டு கிளம்பிடுவான். யார் இந்த பெயின்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. அது உங்களுக்கு தேவையில்லாதது சென்சே அப்படின்ட்டு மேல போவா. ரெண்டு பக்கம் ரெக்க வரும். ஓ பாக்க ஏஞ்சல் மாதிரி ஆயிக்கிறியா, இப்பெல்லாம் நடந்துக்கிறதுனால ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது என்னன்னு சொல்லி கேட்பாரு. கடவுள் கிட்ட இருந்து எனக்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிச்சு, நான் உங்களை கொல்ல போறேன்பா. பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா. தலைவன் ஃபைவ் ஸ்டைல யூஸ் பண்ணுவான். ஒரு கட்டத்துக்கு மேல ஜிராயனால முடியாம அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி டோட் ஆயில் பாம்ஸை யூஸ் பண்ணுவாரு. அவரோட முடியாலேயே பிடிச்சிருவாரு. உன்னோட ரெக்கைகள்ல ஆயில் பட்டதால பறக்க முடியாது அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உனக்கு ஆரிகாமி பிடிக்கும் தானே, அந்த 3 குழந்தைகள்ல நீ தானே ரொம்ப கைண்டா இருந்த, மற்ற 2 பேத்துக்கு என்னாச்சு? நாகட்டோ யாகிகோக்கு நான் அவங்க செத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுவும் வதந்தியே என்ன? சொல்லப்போனா அவங்க 2 பேத்துல பெயின் யாருன்னு சொல்லி கேட்பாரு. இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்பா கோனான். அது ஒண்ணும் என் நோக்கம் இல்ல, நீங்க எல்லாரும் ஹக்காட்சுகியை சேர்ந்தவங்களா இல்லாம இருந்தா சரி, நீங்க செத்துட்டதா நான் கேள்விப்பட்டேன், இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு ஜிராயா சொல்லவும் இன்னைக்கு ஒரோச்சிமாரு அன்னைக்கு எங்களை சொன்னான்ல அதை பண்ணிக்கலான்னு தோணுதுதான் அப்படின்னு சொல்லி கேட்பா கோனான். ஒரோச்சிமாரு இந்த குழந்தைகளை நான் கொன்றுட்டுமா? நான் போர்னால அனாதையான ஏகப்பட்ட பேத்த பார்த்திருக்கேன், பரிதாபமா இருக்கும், அவங்களோட வழியை போக்க கொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு இருப்பான். அன்னைக்கு நீங்க தான் எங்களை காப்பாத்துறீங்க, ஆனா விஷயங்கள் கையை மீறி போச்சு, நாங்க அவரோட சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டோம், அப்புறம் தான் மூவ வச்சோம் அப்படின்னு கோனான் சொல்லவும் உங்க 3 பேத்தையும் வாழ விட்டதுல எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல, ஆனா டிசப்பாயின்மெண்டா இருக்கு. நிஞ்சுட்சுவை நான் உங்களுக்கு கத்து கொடுத்ததுக்கு காரணமே மோசமான காலங்கள்ல வாழ்றதுக்காக தான். நீங்க எல்லாருமே டவுட்டே இல்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த உலகம் இன்னுமே மோசமான இடமா இருக்கலாம், ஆனா என்ன வரவேற்கிறத விட்டுட்டு அட்டாக் பண்றீங்களே அதுதான் வருத்தமா இருக்கு. அந்த டைம்க்கு அப்புறமா கொஞ்சம் வருஷங்களா உங்களோட பேர்களை நான் கேள்விப்பட்டேன். நீங்க ஒரு சில மோதல்கள்ல நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கீங்க, ஆனா அதுக்கப்புறமா நீங்க செத்துட்டீங்கிற விஷயத்த மட்டும் தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஜிராயா சொல்லவும் அதுக்கப்புறமா எங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதுல ஒன்னும் கூட உங்களுக்கு தெரியாது சென்சே அப்படின்பா கோனான். எனக்கு தெரியாதுதான், ஆனா எதுக்கு அகாட்சுகி, எதுக்காக அகாட்சுகி தப்பான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு ஜிராயா கத்தும் போது அந்த முடிவை நான் தான் எடுத்தேன் ஜிராயா சென்சே அப்படின்ட்டு பெயின் வந்து நிப்பான். உன்னோட உருவம் மாறி இருக்கு, ஆனா அந்த கண்கள், அதோட ஷேப், அதோட ரிப்பல் பேட்டர்ன் என்னால நம்ப முடியல, அந்த கண்கள் ரினேகான் அப்படின்னு ஜிராயா ரினேகான ஃபர்ஸ்ட் டைமா பார்த்ததை திங்க் பண்ணி பாப்பாரு. அப்படின்னா நாகட்டோ நீ தான் பெயினா, நல்ல பாதையில இருந்து வழி தவறிட்ட போல, என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாரு. உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல, ஆஃப்டர் ஆல் நீங்க வெளியாளு அப்படின்பா. நீ மாறிட்ட நாகட்டோ அப்படின்னு ஜிராயா பேசிட்டு இருக்கும் போதே சமனிங் ஜுட்சு பண்ணிருப்பான். ஜெயன் குருஸ்டாசியன் வரும், ஃபோம ரிலீஸ் பண்ணிரும். கோனான் மேல படம் ஜிராயா தப்பிச்சிருப்பாரு. என்னோட ஸ்டூடெண்டாச்சு, என்னோட வீக்னஸ் தெரியும், ஆயில வாஷ் பண்ற நோக்கத்துல இருந்திருக்கான் அப்படின்னு ஜிராயா திங்க் பண்ணும்போது கோனான் வெளியே வந்துருவா. பெயின் கோனானா இதுல இருந்து விலகிக்க சொல்லுவான். ஜிராயாவை குருஸ்டாசியனை வச்சு அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது ஆர்ட் ஆஃப் த ரேஜிங் லயன்ஸ் மேன் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஜெயன் குருஸ்டாசியனோட கதையை முடிச்சிருப்பாரு. பெயினை அட்டாக் பண்ணி புடிச்சிட்டு நான் உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கணும் நாகட்டும், யாஹிகோக்கு என்னாச்சு அப்படின்னு ஜிராயா கேட்கவும் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்ல அவன் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே செத்துட்டான் அப்படின்னு பெயின் சொல்லவும் நாகட்டோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாரு. பாஸ்ட்ல எவ்வளவு வழிகளை தாங்கிக்க வேண்டியதா இருந்தாலும் அவங்க 2 பேத்தையும் நான் பாதுகாப்பேன்னு சொன்ன நாகட்டோ இன்னைக்கு சிம்பிளா இப்படி பேசுறானுங்கிற தாட் தான் இருக்கும் ஜிராயாவுக்கு. நீ முதல்ல இப்படி இல்லையே என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. ஒன்னும் இல்ல பார் தான், இதே இடத்துல நிறைய மனுஷங்க செத்தாங்க, அந்த வழிதான் என்ன இப்படி மாத்துச்சு அப்படின்னு பெயின் சொல்லவும் என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்பாரு. முட்டாளா இருக்க பையனும் ஸ்டூப்பிடா இருந்தாலும் வழி எப்படி இருக்கணும் கத்துக்கிட்டானா வளர்ந்துக்குவான், வழியை தெரிஞ்சுக்கிறது மூலமா ஒருத்தனோட வார்த்தைகளும் எண்ணங்களும் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு பெயின் பேசிட்டு இருக்கும் போதே அதுக்குன்னு பெருமட நண்பனவே இழக்கிறது தான் அடல்ட்டா மாறுறதா அப்படின்னு ஜிராயா கேட்கவும் சென்சே நீங்க ஜஸ்ட் மேன் தான், என்னமோ இந்த தீரா முடிவில்லா வழி அதான் ஒரு மேனை தாண்டியும் என்ன மெச்சூர் ஆக்குச்சு அப்படின்னு பெயின் சொல்லும் போது என்னன்னு கேட்பாரு ஜிராயா. ஆமா நான் மேன்ல இருந்து காட் ஆயிட்டேன், எவன் ஒருத்தன் கடவுளாகிறானோ அவனோட வார்த்தைகளும் எண்ணங்களும் கண்டிப்பா நடக்கும். சென்சே நீங்க இன்னும் மனுஷனா இருக்கிறதால நான் சொல்றது உங்களுக்கு புரியலனா ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு பெயின் சொல்லும் போது இந்த அளவுக்கு ஏமாத்தப்பட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. நான் மனுஷனா இருக்கும் போது பார்க்க முடியாத சில விஷயங்கள் கிளியர் ஆச்சு, நான் கடவுளானப்ப அப்புறம் கடவுளா இருக்கிறதால மேன்னால செய்ய முடியாத விஷயங்களை என்னால செய்ய முடியும்னு ரியலைஸ் பண்ணேன். சிம்பிளா சொல்லணும்னா மனுஷனையும் தாண்டி வளர்ந்துட்டேன்பா அப்படின்னு பெயின் சொல்லவும் உன்னோட பிளான் தான் என்னன்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. இந்த முட்டாள்தனமா போர்
ஜுட்சுனால பாதிக்கப்பட்ட உலகத்துக்கு நானே முற்றுப்புள்ளி வைக்க போறேன், அதுதான் கடவுளோட வேலை அப்படின்னு பெயின் சொல்லவும், அதுதான் உன் பர்பஸ் தான் டெய்ல்டு பீஸ்ட் ஏன்டா கேதர் பண்றேன்னு சொல்லி கேட்பாரு. எப்படி இருந்தாலும் சாக போறீங்க, அதனால ட்ரூ பர்பஸ் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். சீல்டு டெய்ல்டு பீஸ்ட்ஸை யூஸ் பண்ணி புது மோசமான ஜுட்சுவை டெவலப் பண்ண போறேன். வெறும் அந்த ஒரு ஜுட்சுவை வச்சு இன்ஸ்டன்டா ஒரு பெரிய நேஷனவே அழிக்க முடியும். அதுதான் அதீத சக்தி வாய்ந்ததா இருக்க போகுது, அல்டிமேட் ஃபர்பிடன் ஜுட்சு வெப்பன் அப்படின்னு பெயின் சொல்லவும், அப்படிப்பட்ட ஜுட்சு எப்படி சண்டை நிறுத்தும், அது வெறுமனே மோதல்களை தீவிரப்படுத்தாதான்னு சொல்லி கேட்பாரு. நாடு முழுவதுமே சர்ச்சையா தான் இருக்கு, எப்படி எல்லா பிரச்சனையுமே டக்குனு முடிவுக்கு கொண்டு வருவீங்க ஜிராயா சென்சே அப்படின்னு பெயின் கேட்கவும், அதை தாண்டா நானும் கேட்டேன், பதில் சொல்லுன்னு பாரு ஜிராயா. ஒவ்வொரு போரிடுற தேசத்துக்கும் ஃபர்பிடன் ஜுட்சு வெப்பனை கொடுத்தா அவ்வளவு பவர் அவங்க கைக்கு போனதும் அதை கண்டிப்பா பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வருவாங்க அப்படின்னு பெயின் சொல்ல வரும்போது, என்ன தாண்டா சொல்ல வரேன்னு கேட்பாரு. பல்லாயிரம் கோடிக்கணக்கானவங்க உடனே சாவாங்க, அப்புறம் மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிப்பாங்க, மக்களுக்கும் நேஷன்ஸுக்கும் வலினா என்னன்னு தெரிய வரும், அந்த பயமே போர் மேலான வெறுப்பா மாறும், அப்புறம் சண்டை முடிவுக்கு வரும். வளர்ச்சியிலையும் நிலைப்படுத்துதல்லையும் இந்த உலகம் இன்னும் செயல்பாட்டுல இருக்கணும் சொல்லலாம். பலி இந்த உலகத்தை மெச்சூர் ஆக்கும், நான் மெச்சூர் ஆனா அதே வழியில இந்த உலகம் வளர்றக்கும் புத்திசாலித்தனமாக இருக்கும், கடவுளோட கை தேவைப்படுது, இந்த உலகம் இன்னும் குழந்தையா இருக்கு அப்படின்னு பெயின் சொல்லவும், உலகத்துக்கு பலியை கத்துக் கொடுக்கறது மூலமா வளர்ச்சி எதிர்பார்க்கறியா, அதுதான் உன் வேலைன்னு நீ நம்புறியா அப்படின்னு ஜிராயா கத்தவும், ஆமா ஏன்னா நான் தானே அமைதிக்கான கடவுள் அப்படின்னு பெயின் சொல்லவும், நல்லாவே ஜோக் பண்ண கத்துக்கிட்டேன் ஆகட்டும் பாரு ஜிராயா. ஜோக்கா அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு, எனக்கு இப்ப என் மிஷன் தான் முக்கியம் அப்படின்னு பெயின் சொல்லும் போது பார்த்தா அது சப்ஸ்டியூஷனா இருக்கும். பெயின் வேற பக்கம் இருப்பான். இங்க பாருங்க சென்சேன்னு கூப்பிடுவான், அதான் உன் சமனிங்கான்னு சொல்லி கேட்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் முதிர்ச்சி அடையாத உலகத்துல வாழ்ற மனுஷங்க, அவ்வளவுதான் அப்படின்னு பெயின் சொல்லவும், ஜிராயா பயங்கரமா சிரிச்சுட்டு சமனிங் ஜுட்சு பண்ணுவாரு. ஒரு பொடிய என்ன பொடியனோட ட்ரீட் பண்றான், சொல்ல போனா நானுமே மனுஷன்லாம் கிடையாது, இந்த ரத்த கண்ணீர் ஆத்திரத்துல பொங்கி வருது, நான் சானின்ல இருந்து சேஜ் ஆக போறேன், மவுண்ட் மியோபோக்குவோட மான்ஸ்டர் ஸ்டோட், நான் தான் மாஸ்டர் ஜிராயா அப்படின்னு சொல்றக்குள்ளே கவர்ந்திருப்பாரு. நீங்க ஒரு துளி கூட மெச்சூர் ஆகல, முதல்ல இந்த மாதிரியே விகாரமா தான் இருக்கீங்கன்னு பெயின். ஜிராயா எந்திரிச்சிட்டு, மிஸ்டர் காமாக்கென் சந்திப்புல ஏன் சலசலப்பை ஏற்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்பாரு. சாரி கேட்டுட்டு, நானும் கொஞ்சம் விகாரமானவன் தான் அப்படிங்கும் காமாக்கென். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹானர்டு சேஜ் மோட் அப்படிங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறீங்க அப்படின்னு பாரு ஜிராயா. இதுக்கப்புறமா ககாஷியை காட்டுவாங்க. மாஸ்டர் ஜிராயா கிட்ட அடுத்த மேக் அவுட் சீரிஸ் எப்ப வரப்போகுதுன்னு சொல்லி கேட்பாரு. சொல்ல போனா அதை நான் 10 தடவைக்கு மேல படிச்சிட்டேன் அப்படின்னு ககாஷி சொல்லவும், இன்னும் எங்காதான் இருக்கு இல்லையா ககாஷி, இதெல்லாம் விட முக்கியமான விஷயங்கள் லைஃப்ல எத்தனையோ இருக்கு அப்படின்னு ஜிராயா சொல்லவும், நருட்டோ ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டானான்னு சொல்லி கேட்பாரு. இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா அவங்களோட சக்திகள்லாம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸே தாண்டி தான் போகுது, நம்ம அவங்களுக்கு வழிவிட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிராயா சொல்லவும், சண்டைன்னு வந்துட்டு அவன் வேகமா கத்துக்கிறான் அப்படின்னு ககாஷி பேசிட்டு திரும்பி பார்த்தா ஜிராயா ஒரு பொண்ணை உரசிட்டு, நீ என்ன அப்படியே உருக்குற அப்படின்னு பாரு, தூக்கி போட்டு 2 பேரும் மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, வயசான வக்கரம் புடிச்சவனேன்ட்டு. ஜிராயா எந்திரிச்சிட்டு, நான் கிவ் அப் பண்ண போறதா இல்ல, அதான் என் நிஞ்சாவே அப்படின்னு நிப்பாரு. 2 பொண்ணுங்களுமே தெரிச்சிரும். மாஸ்டர் ஜிராயான்னு ககாஷி கூப்பிடுவோம். வாழ்க்கையில இதெல்லாம் விட என்னடா முக்கியமா இருக்குன்னு சமனிங் ஜுட்சு பண்ணுவாரு. காமாக்கென் வந்திருக்கோம், என்னோட மேக் அவுட் சீரிஸ்க்கான ரிசர்ச் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், மிச்சத்தை நான் உங்ககிட்ட விடுறேன்ட்டு கிளம்பிடுவாரு. மொத்த பில்டிங் இடிஞ்சு ககாஷி மேல விழுந்திருக்கும். இப்ப கூட குட் லக் சொல்லிட்டு தான் மயங்கிடுவாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.